வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, ஒரு கண்டென்ட் யூடியூப்ல போடணும்னு நம்ம நினைக்கிறோம். எந்த மாதிரி கண்டென்ட் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு 4 யூடியூப் சேனல் வச்சிருக்கிறோங்க. அந்த 4 யூடியூப் சேனலுமே 1,00,000 சப்ஸ்கிரைபர், 50,000 சப்ஸ்கிரைபர், 60,000 சப்ஸ்கிரைபர், இது மாதிரி 70, 80,000 சப்ஸ்கிரைபர் அப்படின்றது நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 சேனல் அப்படின்றது என்கிட்ட இருக்கு. நான் 8 வருடமா இந்த ஒரு யூடியூப் ஃபீல்டுல இருக்கிறேன். அதுல 6 வருடம் அப்படின்றது எனக்கு கத்துக்கிறதுக்கு ஆச்சு. ஆனா இந்த 4 சேனலையுமே நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துலயே நான் கொண்டு வந்துட்டேன். 1,00,000 சப்ஸ்கிரைபரும், 50,000 சப்ஸ்கிரைபரும், சாரி 50,000 60,000 சப்ஸ்கிரைபரும், 70,000 சப்ஸ்கிரைபரும், அதுக்கப்புறம் 7,000 சப்ஸ்கிரைபரும் நான் கொண்டு வந்துட்டேன். இதை நான் தொடர்ந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அதுலயும் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில என்னுடைய அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வீடியோ பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவனடா ஒண்ணுமே சப்ஸ்கிரைப் இல்லாம இதை ஒரு பொழப்பா கொண்டு வந்துட்டான் போல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாதுங்க. ஆல்ரெடி எனக்கு 8 வருட அனுபவம் அப்படின்றது இதுல இருக்கு. சரி, இப்ப நம்ம ஒரு கண்டென்ட் அப்படின்றத கொடுக்கணும்னா எந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்தா நல்லா இருக்கும், யூடியூப்ல எப்படி ரெவன்யூ வரும் அப்படின்றத நம்ம ஒரு தெளிவா பார்த்துடலாம். யூடியூப் அப்படின்றது ஒரு நிறைய கேட்டகரியில கண்டென்ட் பிரிச்சு வச்சிருக்குது. எஜுகேஷனல் கண்டென்ட், ஃபைனான்சியல் கண்டென்ட், என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட், ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட், இந்த மாதிரி டெக் கண்டென்ட், இந்த மாதிரி நிறைய வகையில பிரிச்சு வச்சு அதுக்குன்னு ஒரு ரெவன்யூவை அது கொடுத்துருக்குதுங்க. அந்த வகையில நம்ம எப்பவுமே சரி, நம்ம யூடியூப்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து எதுல போனா பணம் வரும் அப்படின்றதுக்காக போகாதீங்க. எந்த கண்டென்ட் நமக்கு தெரியும் அப்படின்றதுக்குள்ள போங்க. இப்ப ஒரு சிலர்லாம் என்ன செய்வாங்கன்னா, மற்றவங்களுடைய வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் யூடியூப் அல்கரிதம் கண்டுபிடிச்சி, அதாவது ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் கண்டுபிடிச்சி அதை பிளே ஸ்டோர், அதாவது உங்களுடைய இதுல இருந்து தூக்கிடும், யூடியூப்ல இருந்து அதை தூக்கிடும். அதனால தயவு செய்து அந்த மாதிரி மற்றவங்களுடைய கண்டென்ட் எடுத்து நீங்க போடாதீங்க. எப்பவுமே மற்றவங்களுடைய கண்டென்ட், மற்றவங்களுடைய வார்த்தையை எடுத்து போடுறீங்கன்னா அதுல உங்களால ஒரு சஸ்டைனா போக முடியாது. அது உங்களால பர்மனண்டா அதை கொண்டு போகவே முடியாது. அதுல என்ன ஆகும்னா, இன்னைக்கு அவங்க வேற மாதிரி போடுவாங்க, நாளைக்கு வேற மாதிரி போடுவாங்க. அப்ப அவங்க ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நம்ம காப்பி அடிக்கிற மாதிரி ஆயிடும், காப்பி கேட்டா மாறிடுவோம். அதனால அதை பண்ணாதீங்க. இப்ப ஒருத்தர் இப்ப மதன் கோரி ஒரு நியூஸ் பத்தி பேசுறாரு. இப்ப அதே நியூஸை பத்தி நம்ம டாப் 5 சரவணன்னு பேசுறாரு. அதே நியூஸை பத்தி நம்ம போகன்னு பேசுறாரு. அதே நியூஸை பத்தி நம்மளுடைய ஸ்டுடியோவும் பேசுறாரு. இந்த மாதிரி எல்லாருமே பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கும் ஒரு டோன் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு ரிசர்ச் டீம் இருக்கும். அதனாலதான் சொல்றேன் நான், உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுதோ அதை போடுங்க. இந்த மாதிரி போடலாம். ஆனா இவங்க பேசுனதையே அப்படியே எடுத்து காப்பி பண்றது, இல்ல அவங்க பேசுனதை பார்த்து அந்த மாதிரி பேசுறது, இது மாதிரிலாம் தயவு செஞ்சு செய்யாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளால யூடியூப்ல சஸ்டெயின் ஆக முடியாது. தெரிஞ்ச விஷயத்த பண்ணீங்கன்னா அதுல உங்களால சஸ்டெயின் ஆக முடியும். ஏன் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதெல்லாம் எக்ஸாம்பிளா கொண்டே வரக்கூடாதுதான், பட் இருந்தாலும் சொல்றேன். காத்து கருப்பு கலை எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? இப்பெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாரு. சமூக நலங்களை பத்தி பேசுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாரு. முதல்ல அவர்லாம் எப்படி வீடியோ போட்டுட்டு இருந்தாரு? காட்டுத்தனமா கத்தி ஒரு மாதிரி கிரிஞ்சா பண்ணி வீடியோ போட்டுட்டு இருந்தாரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நாயோட பாத்ரூமு, அதுக்கப்புறம் இந்த மாட்டு சாணி, அதுக்கப்புறம் களிமண், கல்லு, இதெல்லாம் போட்டு கிண்டி அதை ஒரு வீடியோவா போடுறாரு. டே, இதை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன்டா. அதாவது சண்டை போறதுக்கு ஒரு தளமா தான் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. பட் அந்த கேட்டகரியில இருக்கிற பீப்புள் இதை ஒரு என்டர்டைன்மெண்டா பாக்குறதுக்காகவே அவங்கள தூக்கி விட்டுட்டாங்க. இப்ப ஆளுகிட்ட காரு, பைக் எல்லாம் பயங்கரமா இருக்கிறாப்புல ஆளு. ஏன்னா அவரே சொல்றாரு, டே உங்களெல்லாம் பார்த்தா பாவமா இருக்கடா, எதுக்கடா நீங்க பார்த்து எனக்கு பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறார். அதனாலதான் சொல்றேன், நமக்கு தெரிஞ்சதை மட்டும் போட்டாதான் நம்மளால பூம் ஆக முடியும். இந்த கேவலமான எக்ஸாம்பிள் எடுத்துக்காதீங்க. பட் இருந்தாலும் இதை இந்த மாதிரி இருக்கிறவங்களே இங்க டெவலப் ஆகக்குள்ள ஒரு ஸ்கில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நானும் டெவலப் ஆகலாம் இல்லைங்களா? கண்டிப்பா அதெல்லாம் ஆகும். ரொம்ப சிம்பிள்ங்க. ஹோம் டூர் போட்டு டெவலப் ஆகிறவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு வீட்டில் இருக்கிறீங்கன்னா ஹோம் டூர் போடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அது வீட்டுல இருந்து ஹோம் டூர் அப்படின்றது போடுங்க. டெய்லி என்னங்க ஹோம் டூர் போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லியும் நான் விளாக் மாதிரி போடுங்க. இந்த மாதிரி நான் வீட்டுல இந்த வேலை செய்ய போறேன், அந்த வேலை செய்ய போறேன், ஹஸ்பண்ட் வெளில போயிருக்காரு. ஏன்னா வெளிநாட்டுல தொடர்ந்து பண்ணுவாங்க. வீட்டுல செல் நோண்டிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட் கடைக்கடைன்னு போயிட்டு வேலை செய்யறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்படி இல்ல எனக்கு ஒரு எலக்ட்ரீஷியன் வேலை தெரியும்னா, அப்ப எலக்ட்ரீஷியன்ல என்னென்ன இன்டெப்தா இருக்கு அப்படின்றது சொல்லுங்க. சமையல்ல எக்கச்சக்கமானவர் இருக்கிறாங்க. அப்ப நான் இதுல பெருசா ஆக முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. தாராளமா ஆகலாம். உங்களுடைய ஸ்டைல நீங்க என்ன இங்க வெளிக்காட்டுறீங்களோ அதை பொறுத்து அது தாராளமா மாற முடியுங்க. சமையலை பத்தி பேசுங்க. இல்ல நீங்க என்டர்டைன்மெண்ட் காமெடி பண்ணீங்கன்னா போடுங்க. ஆனா கன்ஸ்டன்டா போடுங்க, ரெகுலரா போடுங்க. ரெகுலர் இல்லாட்டி அந்த ஒரு விஷயம் அப்படின்றது பூம் ஆகாது, பெருசா நிறைய பேருக்கு போகாது. இன்னைக்கு ஒரு தடவை போட்டுட்டு விட்டுட்டீங்கன்னா அல்கரிதம் இவங்க ஏதோ சும்மா இதுக்காக போடுறாங்க அப்படின்றதுக்காக அதை ரெஃபர் பண்ணாது. நீங்க ரெகுலரா வீடியோ போட தான் அல்கரிதம் என்ன பண்ணோம்னா, சரி ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், சரி எடுத்துட்டு போய் நம்ம கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அதை ஷேர் பண்ணி கொடுக்கும். இந்த வீடியோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
தெரிஞ்ச விஷயத்த மட்டும் செய்யுங்க. யூடியூப்ல தெரியாத விஷயங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க. தெரிஞ்ச விஷயத்த செஞ்சாதான் உங்களால வந்துட்டு அதை ரெகுலரா பண்ண முடியும். தெரியாத விஷயத்த செய்றீங்கன்னா அப்ப கண்டிப்பா அதுல கஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சீக்கிரமா வந்துட்டு நீங்க யூடியூப்ல பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்டிங் கண்டென்ட் எடுத்து எவ்ரிடே 2 வீடியோ அப்படின்றது போடுங்க. இது வரைக்கும் யாரும் இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்ல நான் வந்து கொஞ்சம் அந்த ஃபாஸ்டா பூம் ஆகுறது ஓரளவுக்கு கொஞ்சமா வந்துட்டு பாப்புலர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ போடுங்க. ஆனா அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும், மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். அவங்க பார்த்த உடனே அப்பா இந்த வீடியோ நமக்கானதா அப்படின்ற மாதிரி ரெகுலரா நீங்க போடக்கூடிய வீடியோ போர் அடிக்காம சில இன்ஃபர்மேஷன்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் மாயம் ஸ்டுடியோ வந்துட்டு டெய்லி ஒரு 4-5 வீடியோ 5-6 வீடியோ போட்டுருவாரு. நம்மளோட இந்த சேனல் இருக்குல்ல தமிழ் பொக்கிஷம், அவரும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வீடியோ அப்படின்றது போடுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரெகுலரா வீடியோ போடுறாங்க. போகன் ஒண்ணுதான், மதன் பேர் எனக்கு சம்டைம்ஸ் 2 வீடியோ அப்படின்றதெல்லாம் போடுவாரு. இந்த மாதிரி இருக்கிறவங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ட்ரெண்டிங் டாபிக் பேசுறதுனால மட்டும் கிடையாதுங்க. யூடியூப் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்றாங்க. யூடியூப் அல்கரிதத்தை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்றாங்க. அதனாலதான் அல்கரிதம் என்ன செய்யுதுன்னா எடுத்துட்டு போய் நிறைய பேருக்கு கொடுக்குது. இப்ப கூகுள்ல போயிட்டு நீங்க MA அப்படின்னு டைப் பண்ணிட்டு மதன் அப்படின்னு போட்டீங்கன்னா மதன் கௌரி தான் முன்னாடி வந்து நிற்பார். ஏன்னா நம்ம ஊர்ல வந்துட்டு அவர் கொஞ்சம் பாப்புலரா, கொஞ்சம் இல்ல நல்ல பாப்புலரா இருக்காரு யூடியூப் தரப்புல வந்துட்டு அப்படின்னு தான் அவர் வருவாரு. இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல், ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த டிஃப்ரெண்டா கொண்டு வராங்க, அதை ரெகுலரா பண்றாங்க. ஏன் இவங்க வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவோ சேனல் அப்படின்றது வந்து குக்கிங் இது பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களாம் ஏன் டெவலப் ஆகல இவங்க அளவுக்கு? ஸோ அவங்க ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் அதுல கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ரெகுலரா அதை பண்றாங்க. அப்ப நீங்க வந்துட்டு க்ரோத் ஆகணும்னா ரெகுலர் வீடியோவும், ஃபாஸ்டா க்ரோத் ஆகணும்னா டெய்லி 2 வீடியோவும், இல்ல நீங்க அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு நீங்க ஒரு 4 வீடியோவாவது போஸ்ட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு உங்க யூடியூப்ல வந்து அதிகமா உங்களை வந்து ரெஃபர் பண்ணி உங்களை கொண்டு போகும். இதுக்கு முன்னாடி எல்லாம் மாசத்துக்கு ஒரு வீடியோ போட்டு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு க்ரோத் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. போர் அடிக்கக்குள்ள வீடியோ போட்டு க்ரோத் ஆனவங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய யூடியூபோட அல்காரிதம் ரொம்ப ஸ்மார்ட்டா மாறிக்கிட்டு வருது. அப்ப நம்ம ரெகுலர் வீடியோ நம்ம காட்டுறோம், நமக்கு டெய்லி இதே வேலை பார்க்கறாருப்பா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுதுன்னா அது என்ன பண்ணும்னா ரெஃபர் பண்ண ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் இறக்கம் எடுத்துக்கும். அட பாவம் ரொம்ப நாளா வீடியோ போட்டுக்கிறா, சரி தூக்கி விடுவோம் அப்படின்ற மாதிரி தூக்கி விட்டுரும். நீங்க டெய்லி வீடியோ போட்டாதான் ஏதாவது ஒரு வீடியோ உங்களை தூக்கி விட்டுரும், ஏதாவது ஒரு வீடியோல வாட்ச் ஹவர்ஸ் வந்துடும், ஏதாவது ஒரு வீடியோல உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 1000 பேருக்கு மேல வந்துருவாங்க. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நான் வெறும் ஒரே ஒரு ஷார்ட் வீடியோ வச்சு வாட்ச் ஹவர்ஸும் கம்ப்ளீட் ஆயிருக்குது, எனக்கு வந்துட்டு இந்த சப்ஸ்கிரைபரும் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருக்காங்க. அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். ஷார்ட் வீடியோவிலங்க 11 மில்லியன் வியூஸ் போச்சு. ஒண்ணுமே எஃபெக்ட் போடாம எடுத்த வீடியோ அது எல்லாமே. நீங்க அதை போய் பார்க்கலைன்னா வந்துட்டு லாஸ்டா அந்த வீடியோ தான் போட்டிருப்பேன், மறக்காம நீங்க போய் பாருங்க. நம்மளோட பிளேலிஸ்ட்ல நிறைய வீடியோ அந்த மாதிரிலாம் போட்டிருப்பேன். ஓகே கைஸ், நீங்க ஒரு யூடியூப்ல வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல நமக்கு எதுல வருமானம் வருதுன்றதை பார்க்காதீங்க. முதல்ல உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத பார்த்து அதை நீங்க கன்சிஸ்டன்ஸா வந்து கன்சிஸ்டன்சியா வீடியோ போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா யூடியூப் உடைய அல்காரிதம் உங்களை அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு போய் நிறுத்தும். அதனாலதான் சொல்றேன், ரெகுலர் வீடியோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெகுலரா வீடியோ போடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை போடுங்க, மற்றவங்களத எடுத்து போடாதீங்க. இந்த ஏஐ வாய்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்து உள்ள போட்டு வெறும் ஏஐயாவே கொண்டு வந்து போட்டீங்கன்னா இப்ப இருக்கிற வந்துட்டு ரூல்ஸ் படி அதை தூக்கி விட்டுருவாங்க. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பேசணும் இல்லைங்களா, இந்த மாதிரி பேசுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க கண்டிப்பா வருவாங்க. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கக்கூடிய மக்களை தான் நீங்க பிடிக்கணும். அவங்க கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க. ஓகே guys, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். யூடியூப்பை பத்தி மேலும் நீங்க வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோ தொடர்ந்து டெய்லியும் நான் வீடியோ பண்ண போறேன். அதனால சொல்றேன், சில நேரங்களில் ஷார்ட் வீடியோவோட கொஞ்சமா பேசி கூட வெளியில இருந்தாலும் அதை பேசி அப்படியே உங்களுக்கு வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதனால நம்ம சேனல்ல இணைந்தே இருங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்.